எங்கே போகிறோம்? பஸ்ஸில் ஏறி போகணுமா? ஹாய் சொல்லு, போகலாம். ஹாய் சொன்னால் தான் போகலாம். ஹலோ வேர்ல்டு, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஒயிட்ஃபீல்டு பழைய பிளேஸ்க்கு தான் வந்து ஃபேமிலியோட ஒரு ட்ரிப். அங்கே போய்ட்டு சில கோவிலையும் சில ஹாஸ்பிட்டல் விசிட்டும் செக் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒயிட்ஃபீல்டு போயிருந்தோம். அதனுடைய விழாக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். காலையிலே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் உள்ளே போயிட்டோம். ஸோ ட்ரெயினில் போகும்போது அந்த நியூஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெங்களூர் ஈஸ்ட்லேருந்து லோக்கல் ட்ரெயின் தான் பிடிச்சோம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே எர்லி மார்னிங் அப்படின்றதால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். மார்னிங்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நம்பர் தான். ஃபீல் குட். ரிஷி பாய் சொல்லு. ரிஷி இங்க பாரு. தண்ணி வேணுமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த ஒயிட்ஃபீல்டோடைய பழைய ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் ஏரியா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இது எங்களுடைய பழைய ரெண்டல் ஹவுஸ் அதனுடைய வீடு. ஸோ மெமரிஸ்க்காக அதை ஜஸ்ட் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். போட போகிறோம். 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நாங்கள் ஒயிட்ஃபீல்டுக்கு வந்தோம். எல்லா பழைய மெமரிஸும் இருந்தது. இது வந்து ஷக்கிலம்மாவோட ஷக்கிலம்மாவோட அப்பார்ட்மெண்ட். ஆனால் அவங்க இங்கே இல்லை, துபாய்க்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த பாத்வேல ஜோலியாக நடந்துட்டு இருக்கோம். எதுவுமே மாறல, அப்படியே ஜஸ்ட் அந்த பிரிட்ஜிலேருந்து நடந்து போன வியூ தான். சாமிகள்லாம் பார்த்துட்டு இது ஃபேவரட்டான ஐயப்பன் சுவாமி டெம்பிள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எனக்கு. இது வந்து சாய்பாபா ஆசிரமம். இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண டெம்பிள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த கேம்பஸ்குள்ளாரெலாம் மொபைல் நாட் அலோடு. ஸோ அதனுடைய பழைய பிக்சர்ஸ், கூகுள் பிக்சர்ஸ்லேருந்து சில பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மாட்டி சார் வீட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு தம்பி பண்ணாலும் பழைய தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கீபோர்ட் ட்ரைனிங். அது ஒன்று கற்றுருக்கோம். வாசிப்பா. சவுண்ட் கம் பண்ணுப்பா, அதிகமா இருக்கு. சவுண்ட் கம் பண்ணுங்க. மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க. சூப்பர். என்னது? நம்பர்ஸ் இருக்கா? சூப்பர் சூப்பர். எனக்கு சொல்லி கொடுக்குறியா? எனக்கு சொல்லி தரியா? வாசிடா. வாசிடா. அந்த சேர் ஆடுது இல்ல, முன்னாடி பின்னாடி. நீ என்னடா உண்மையா நீ சூப்பர் ராணி. நீ அவங்கள்ட்ட பேசி போதும் அங்கிள் அடிச்சிடுவாங்க. இதுக்கு மேலே இருந்தா ஒயிட்ஃபீல்ட்லேருந்து ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பெங்களூர் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் கூட ஒரு பிரம்மாண்டமான மரம்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மரம்னே சொல்லலாம். இது மரம் பார்க்குறதுக்கு சிங்கிள் மரம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இது 2 மரம் இருக்குது. ஒரு சைடு இலப்ப மரம் இருக்குது, அதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது. இது சிங்கிள் ஷாட்டில் சிங்கிள் ஃப்ரேமில் என்னால் கவர் பண்ணவே முடியல. ஆல்மோஸ்ட் 180 டிகிரியில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கீழே பாருங்கள், பேஸோடைய அந்த மரத்தோடைய வீச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு 45 டிகிரி லெஃப்ட் சைடு ஒன்று போகும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் வந்து தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இதனோட பரப்பளவு பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜில் ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய எண்டு வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இதுதான் ஒயிட்ஃபீல்டு விளாக்.